வணக்கம். கடந்த 5 ஆண்டு காலம் உங்களோட நாடாளுமன்ற உறுப்பினரா நான் செய்த பணிகளோட சுருக்கமான தொகுப்பை நான் இப்போ உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். 5 ஆண்டு காலத்துல 2 ஆண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினர் நிதி கொடுக்கப்படல. அதுல ஓராண்டு காலம் முழுமையாக 5 கோடி ரூபாய் நிதியும், 2வது ஆண்டு காலம் 3 கோடி ரூபாய் நிதி, மொத்தம் 8 கோடி ரூபாய் நிதி நரேந்திர மோடி அவர்களின் அரசாங்கத்தால நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்தியா முழுவதும் கொடுக்கப்படல. அது கிட்டத்தட்ட 7300 கோடி ரூபாய் வருது. அந்த பணத்தை என்ன பண்ணாங்கன்னு யாருக்கும் இன்னைக்கு வரைக்கும் கணக்கு தெரியாது. இது இல்லாம நமக்கு தெரிஞ்சதான் 2 ஆண்டு காலம் கொரோனா தொற்றுனால நம்ம ரொம்ப சிரமப்பட்டோம். பட் இதையெல்லாம் தாண்டி மனநிறைவாக என்னால பணியாற்றி இருக்க முடிஞ்சதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு உங்களோட அன்பும் ஆதரவும் ஒத்துழைப்பும் ஒரு முக்கியமான காரணம். அதற்காக இந்த தருணத்துல உங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த 5 வருஷங்கள்ல ஏறக்குறைய 500 கோடி ரூபாய்க்கும் மேல நிதி ஒதுக்கீடு செய்து பல்வேறு திட்டங்கள் நம்ம நாடாளுமன்ற தொகுதியில நிறைவேற்றப்பட்டிருக்கு. குறிப்பா கல்வின்னு நம்ம பார்த்தோம்னா 139 அரசு பள்ளிகளை நம்ம மேம்படுத்தி 100 பள்ளிகள்ல நவீனமயப்படுத்தி கற்கும் திறனை மேம்பாடு செய்வதற்காக ஸ்மார்ட் கிளாஸ் கொடுத்திருக்கோம். அதே மாதிரி 23 பள்ளிகள்ல வகுப்பறைகள் கொடுத்திருக்கோம். 15 பள்ளிகள்ல கழிப்பிடங்கள் கொடுத்திருக்கோம். 3 அங்கன்வாடிகள், 2 நூலகம் சொல்லி ஏறக்குறைய 10 கோடி ரூபாய் மதிப்புல கல்விக்கு மட்டும் பணியாற்றி இருக்கோம். கல்விக்கு மட்டுமே நான் 51% நிதி ஒதுக்கீடு செய்திருக்கேன் நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியில. இந்தியாவிலேயே கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாடு நிதியில நம்ம கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் தான் நான் செஞ்சிருக்கேங்கிறத நான் பெருமையோடு சொல்ல முடியும். அதே மாதிரி 100 பள்ளிக்கூடங்கள் ஸ்மார்ட் கிளாஸ் மூலம் நவீனப்படுத்தப்பட்டு கற்றல் மேம்பாடு செய்திருப்பதும் இந்தியாலேயே நம்ம பள்ளிக்கூடங்கள் தான், நம்ம தொகுதியில தான்ங்கிறதையும் நான் இங்க உங்களோட பகிர்ந்துக்க விரும்புறேன். அதே போல அதற்கு அடுத்து மருத்துவத்திற்கு நம்ம நிறைய பணிகளை செஞ்சிருக்கோம். 25 அரசு மருத்துவமனைகள்ல உயிர் காக்கும் மருத்துவ உபகரணங்கள் வாங்குறதுக்காக நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கேன். அதே போல கொரோனா காலத்துல ஏறக்குறைய 60 ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர்ஸ் வாங்கி நம்ம மணப்பாறை, கரூர், விராலிமலை, இலுப்பூர், வேடசந்தூர் இந்த மாதிரி முக்கியமான மருத்துவமனைகளுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். அரவக்குறிச்சி, பள்ளப்பட்டி, வேலாயுதம்பாளையம் இந்த மாதிரி. அதே போல 80 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு அரசாங்கமும் நம்ம கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கிற மருத்துவமனைகளை மேம்படுத்தியிருக்காங்க. தமிழ்நாட்டில் குறிப்பா கரூர்ல நகரத்துல நமக்கு எல்லாரும் தெரியும், அது ஒரு டெக்ஸ்டைல் சிட்டி. ஏறக்குறைய நேரடியாகவும் மறைமுகமாகவும் 2 லட்சம் பேர் வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு ஒரு இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல், தொழிலாளர் ஈட்டுறுதி கழக மருத்துவமனை கரூர்ல கிடையாது. நம்ம சேலத்துக்கும் திருச்சிக்கோ தான் போகணும். இது வரைக்கும் யாரும் இதுக்கு எந்த முயற்சியும் இதுக்கு முன்னே இருந்தவங்க பண்ணல. இப்ப என்னுடைய தொடர் முயற்சிகள்னால ஒரு 30 படுக்கைகள் கொண்ட இஎஸ்ஐ மருத்துவமனை கரூர்ல அமைக்கிறதுக்கு ஒன்றிய அரசாங்கம் அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு அரசாங்கத்திலிருந்து இப்ப ப்ரொபோசல் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. ஓராண்டு காலத்தில் அந்த பணி நிறைவடையும். அதே போல தேசிய நெடுஞ்சாலைகள்ல கரூர் நாடாளுமன்ற தொகுதியில ஏறக்குறைய 29 இடங்கள்ல கடுமையான விபத்து நடக்கும் பகுதிகள் இருந்தது. ஏறக்குறைய ஒரு 3000 பேருக்கு மேல இறந்து போயிருக்காங்க. ஒரு 15-20 வருஷமா இது யாராலும் கவனிக்கப்படாமலே இருந்திருக்கு. அந்த 3000 வெறும் எண்ணிக்கை கிடையாது. 3000 உயிர்கள் பலியாகி இருக்கு. 3000 குடும்பங்கள் பாதிப்புக்குள்ளா இருக்காங்க. இதை நம்ம சரியா செய்யாம விட்டா இன்னும் ஏராளமான உயிரிழப்புகள் ஏற்படும். 5 ஆண்டு காலமாக தொடர்ச்சியான என்னுடைய போராட்டம், முயற்சி, அதிகாரிகள், அமைச்சர்களுடைய ஒத்துழைப்பு, இதன் காரணமா 15 இடங்கள்ல நம்ம கரூர் நாடாளுமன்ற தொகுதிகளில் உயர்மட்ட மேம்பாலங்களை நம்ம அமைச்சிருக்கோம். 272 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 9 இடங்கள்ல பணி நிறைவடைஞ்சிருச்சு. 3 இடங்கள்ல பணி நிறைவடையும் தருவாயில் இருக்குது. 3 இடங்கள்ல பணி நம்ம தொடங்க போறோம். இது இல்லாம 9 பாலங்கள்ல ஆரம்ப கட்ட ஆய்வு பணிகள் முடிந்து மதிப்பீடு தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல நம்ம தொகுதி கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு அடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு பாத்தீங்கன்னா 1,69,16,000 ரூபாய் மதிப்பீட்டுல 1650 பயனாளிகளுக்கு உதவி உபகரணங்கள், ஸ்கூட்டி இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணிருக்கோம். குடிநீருக்காக மட்டுமே நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியில நான் 2,06,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கேன். 20 ஊராட்சிகள்ல மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளை நம்ம அமைச்சிருக்கோம். அது இல்லாம என்னோட பரிந்துரையின் பேர்ல ஒரு 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 40 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் அமைக்கப்பட்டிருக்கு. 28 பயணிகள் நிலக்கூடிய 2,28,00,000 ரூபாய் மதிப்பீட்டுல நம்ம செஞ்சிருக்கோம். கரூர் ரயில்வே நிலையத்தை 34 கோடி ரூபாயிலையும், மணப்பாறை ரயில்வே நிலையத்தை 10.11 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலையும் மேம்படுத்துவதற்கு ஒரு மிக நீண்ட காலமாக முயற்சி, போராட்டம், இதனால் காரணமாக இப்பொழுது பணி நடந்துகிட்டு இருக்கு. கிராமப்புற சாலைகள் மேம்பாட்டுக்காக 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு பெற்று
169.24 கிலோமீட்டர் சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. தொலைத்தொடர்பு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மணப்பாறை பகுதியில கண்ணூத்து, கிருஷ்ணாயபுரம் கடவுர் பகுதியில கோம்பை, நம்ம அரவக்குறிச்சி பகுதியில மூலிமங்கலம், இந்த மாதிரி இடங்கள்ல வந்து செல்போன் டவர் இல்லாதனால நிறைய பிரச்சனைகள் இருந்தது. நம்மளுடைய மாணவர்கள் படிக்க முடியாம வேலைக்கு போறவர்கள் எல்லாருமே சிரமப்பட்டாங்க. அதனால இந்த கண்ணூத்து, கோம்பை, மூலிமங்கலம் இடங்கள்ல வந்து இப்ப பணி நடந்துகிட்டு இருக்கு. செல்போன் டவர் ஓரளவுக்கு அவங்களுக்கு ரீச் ஆயிருக்கு. அதே மாதிரி அயலூர், ராமநாதபுரம் பகுதிகளில் ஆய்வு பணிகள் முடிஞ்சு எஸ்டிமேட் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சித்தன்ன வாசலுக்கு சுற்றுலாக்காக 3 கோடி ரூபாய் அந்த சுற்றுலா தளத்தை மேம்படுத்துறதுக்காக தமிழ்நாடு அரசு மூலமா கொண்டு வந்திருக்கோம். கல்விக்கு வந்து நான் சொன்ன முன்பு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு இல்லாம தமிழ்நாடு அரசாங்கத்திலிருந்து நம்ம நாடாளுமன்ற தொகுதியில் 34 கோடி ரூபாய்க்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அது இல்லாம அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம், மணப்பாறை போன்ற பகுதிகளில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளை நாங்க எல்லாரும் சேர்ந்து கொண்டு வந்திருக்கோம். கரூர்ல ஒரு விவசாய கல்லூரியும் அமைச்சரவர்களோட முயற்சினால இங்க கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பல்வேறு முக்கியமான விஷயங்களை நம்ம செஞ்சிருக்கோம். பள்ளிக்கூடங்கள்ல ஏறக்குறைய ஒரு 150 பள்ளிக்கூடங்களுக்கு இந்த 5 ஆண்டுகளா நான் போய் கிட்டத்தட்ட ஒரு 80,000 மாணவர்களை பார்த்து அவர்களிடம் வந்து பயத்தை எதிர்கொள்றது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு கலந்துரையாடலை நான் நிகழ்த்தியிருக்கேன். எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச, மனசுக்கு நெருக்கமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிறைவான பணி அது. அதே போல ஏறக்குறைய 1.5 லட்சம் பெண்களை 100 நாள் வேலைக்காட்டுல சுய உதவி குழுக்கள்ல சந்திச்சு அவர்களுக்கு வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோய் வராம எப்படி பாதுகாக்கிறது, அதற்கான மருத்துவ வசதிகள் என்னென்ன நம்ம கிட்ட இருக்கு, அதே மாதிரி மாதவிடாய் சுத்தம், இது சம்பந்தமான உரையாடல்களையும் நான் நிகழ்த்தியிருக்கேன். இந்த மாதிரி தொடர்ச்சியாக 5 ஆண்டு காலம் மக்களுடனும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துறதுலையும் அதே போல நாடாளுமன்றத்திலையும் நான் வந்து ஏறக்குறைய 201 கேள்விகளை எழுப்பியிருக்கேன். 42 விவாதங்கள்ல கலந்துகிட்டு இருக்கேன். 74% நான் வருகை பதிவு வச்சிருக்கேன். ஒரு மிக சிறப்பான பங்களிப்பை நான் நாடாளுமன்றத்திற்கு உள்ளும் நாடாளுமன்றத்திற்கு வெளியிலும் நிகழ்த்தியிருக்கேன். இந்த 5 ஆண்டு காலத்துல 2 ஆண்டு காலம் கொரோனா, 8 கோடி ரூபாய் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி நரேந்திர மோடி அரசாங்கத்தால் ஒதுக்கப்படவில்லை. மிக ஒரு சவாலான, ஒரு போராட்டக்களமான சூழல்ல ஒரு எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினராக நான் செயல்பட வேண்டி இருந்தது. பட் இதை எல்லாத்தையும் தாண்டி நான் ஒரு சிறப்பாக, ஒரு திருப்தியான, ஒரு நிறைவான பணியை செஞ்சிருக்கேன். எப்பவுமே வந்து இன்னும் சிறப்பாக செய்யறதுக்கான ஸ்கோப் இருக்கும். நிறைய பணிகளை செஞ்சிருந்தாலும் இன்னும் நிறைய பணிகளை செய்ய வேண்டிய தேவையும் இருக்கு. அதையும் வந்து நான் வருங்காலங்களில் உங்களுடைய அன்போடும் ஆதரவோடும் நம்பிக்கையோடும் செய்து முடிப்பேன் அப்படிங்கிற உறுதியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் மீண்டும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக நமது கரூர் தொகுதியில் போட்டியிடும் உங்க பொண்ணுக்கு கை சின்னத்துல வாக்களிக்கணும் அன்போட கேட்டுக்கிறேன். நன்றி.